உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப என்னன்னா இந்த பேர் வைக்கிறதுல முதலமைச்சருடைய பேர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிவி சண்முகம் அவர்கள் ஆப்போஸ் பண்ணாரு. ஹைகோர்ட்ல அவருக்கு சாதகமா வந்தது. அப்பீல் போனது டிஎம்கே. ஆனா அதுல தீர்ப்பு குட்டு வாங்கினது, அபராதம் கட்டினது அப்படின்னா சிவி சண்முகம் வராரு சார். இப்ப இந்த ஒரு விஷயத்திலே எடுத்துக்கலாம்ல சார், அவங்க எந்த அளவுக்கு சுப்ரீம் கோர்ட்ல லாயர் ஸ்ட்ரென்த்தா இருக்காங்க அப்படின்றது. இப்ப இந்த விஷயத்துல அவங்க ஏதாவது நினைக்கிறாங்களா? இல்லங்க, அப்படி பார்த்தா செந்தில் பாலாஜி அவளுக்கு என்னாச்சு? அதாவது 2500 பேரை சேர்த்திருக்காங்களா சார்? எல்லாருமே போயிடுவாங்க. உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னாங்க? நீங்க ஒரு பாட்டு தானே பாத்தீங்க, இன்னொரு பாட்டு உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போச்சு. என்ன சொன்னாங்க? எனக்கு வாங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டாங்க. சார் இந்த மாதிரி இது 2000 பேர் சேர்த்துருக்கீங்க குற்றவாளியா, என்ன எங்களை பைத்தியக்காரங்களா இருக்கிறீங்களா? 2000 பேர் குற்றவாளியா? ஒருத்தன் பணம் வாங்கி கொடுத்துருப்பான், அவனும் ஒரு விக்டிம் தான். ஏன்னா அவன் கீழே பதில் சொல்லணும். அவன் அதில் ஆதாயம் அடைஞ்சிருக்க மாட்டான். வேலைக்கு மாதிரி வேலைக்கு கொடுக்குறாங்களா, நீ கொடுப்பானோன்னே மூலியமாக வாங்கி கொடுத்துருப்பான். வேலை கிடைக்கலன்னொன்னே அவன் பணத்தை அம்மிக்கிட்டு அவன் போயிட்டான். வாங்கி கொடுத்தவன் மாட்டிக்கிட்டான். அப்போ அவன் எப்படி? அவனும் ஒரு விக்டிம் தானே. ஐயா அந்த மாதிரி ஐயா போலீஸில் போய் அவனும் தான் வாங்க நம்ம போய் போலீஸில் புகார் கொடுக்கலான்னா இவன் குற்றவாளி ஆவன் இல்லை.